தளபதி ஆகிட்டார், தலைவரும் ஆகிட்டார். சூப்பர் சார். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரோ அதுவும் ஆகிடுவார். இந்த இருக்காங்கல்ல ஆக்கிடுவாங்க. Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Its Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Tiles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, E-Spa Traditional Thailand Massage, Fashion Partner Yasko Shirts and Trousers. அவர் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் சொல்லண்டு அடிக்கிறதுல. ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு குணம் இருக்கணும், மக்களை நேசிக்கணும், தேசத்தை நேசிக்கணும், நாட்டை நேசிக்கணும், இந்த இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு அரசியலுக்கு வர தகுதி இருக்குது, நாட்டாளருக்கும் தகுதி இருக்குது. இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது மாதிரி அயோக்கியத்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா விஜய் சார் மாதிரி ஆளு சொன்னா தான் இவங்கெல்லாம் என்னென்னா இவங்களும் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்க. இவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராவது வாங்கும்போது அப்போ இதுக்கெல்லாம் ஒருத்தர் ஆப்பு அடிக்கணும்னா ஆப்பு வைக்கணும்னா அது விஜய் சார் மாதிரி ஒரு மாஸ். என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரசிகரை சந்திக்கணும், அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்கன்னு கண்டிஷன் போகிற அளவுக்கு ரசிகர் மேலே ஒரு அக்கறை வச்சுருக்கேன். அப்போ ஃபைட் எடுக்கும்போதெல்லாம் அருவா கவுறது எப்போ வரும் விட மாட்டார் போல இருக்குது. படத்தில் வைக்கிற ஐடியா இல்லை, நீங்கள் எதை வேணால் விட்டுங்க, இந்த நினச்ச கொலி மாதிரியே இருப்பார். அருவாவில் கவுன அந்த சில்ஸு அந்த பவர் அவருக்கு மைண்டில் கொஞ்சம் வச்சு மாங்காய் வட்டிருக்கும், மரத்தை வட்டிருக்கும், தேங்காய் வட்டிருக்கும், தென்னை வட்டிருக்கும், விறகு வட்டிருக்கும், வெங்காயம் வட்டிருக்கும், அடுப்பா தூக்கினார் பாருங்க. ஏன்னா சந்தனா நம்ம மேக்கப் மாதிரி போட்டோமே தவிர ஆனால் அது குளிர்ச்சி. காலை போட்டால் அவர் மதியம் சாப்பாடும் அந்த மேக்கப்பில் தான் சாப்பிடுவார். மேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் அவர் கழுவிட்டு கிளம்புவார். 2 நாள் ஃபுல்லாக இருந்தது நினச்சி பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு. அவர் தங்கச்சி சின்ன வயசில் இறந்துட்டார். அவர் ஒரு ஃபீல் இருந்திருக்கு அவருக்கு. அது வெளியே சொல்ல மாட்டார், எதுவுமே வெளியே சொல்ல மாட்டார் அவர். அதனால் அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போதெல்லாம் கூட நிற்பார் அவர். என்னதான் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆயி புட்டோம், பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. அனல் பறக்கும் அரசு. தமிழ்நாட்டில் அவ்வளோ ஊர்கள் இருக்குன்னே நிறைய படங்கள் மூலமாக நமக்கு தெரிஞ்சதுக்கு காரணமே தலைவன் பேரரசு சார் தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பேரரசு அவர்கள். இளைய தளபதியா மாத்தினது நீங்க தான் சார். நீங்க சொல்லுங்க தளபதியை பத்தி. இளைய தளபதி ஆயிட்டாரு, தலைவரும் ஆயிட்டாரு. சூப்பர் சார். இதுதான் சார் பஞ்சு. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரோ அதுவும் ஆயிடுவார். இந்த இருக்காங்கல்ல ஆக்கிடுவாங்க. இளைய தளபதி பற்றியும் சொல்லுங்க சார், தளபதி பற்றியும் சொல்லுங்க சார், தலைவரை பற்றியும் சொல்லுங்க சார். எல்லாருமே ஒரே ஆள் தான். ஆமாம். இளைய தளபதிக்கும் அவங்க ரசிகர்களை பிடிக்கும், மக்களை பிடிக்கும். தளபதி ஆனதுக்கப்புறம் இன்னமும் ரசிகர்கள் நெருக்கமாயிட்டார். தலைவரானதுக்கப்புறம் என்னென்னா அப்போ ரசிகராக இருந்தாங்க, தொண்டரில் மாட்டாங்க. தளபதிக்கு ரசிகர்கள், அடுத்து தலைவருக்கு தொண்டர்கள். ஆனால் எல்லாம் ஒரே உறவு தான். அவங்களும் ஒரே ஆள். தளபதியாக இருக்கும்போது ரசிகர்கள் ஆமாம், எல்லாம் ஒரே ஆள் தான். திருப்பாச்சி. எனக்கு வாழ்க்கை உதவி இயக்குனராக ஏறத்தாழ 11 வருஷம் 12 வருஷம் போராடி எப்படா டைரக்டர் ஆகும்ட்டு போராடிக்கிற காலகட்டத்தில் விஜய் சார், நான் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, ஒரு உதவி இயக்குனர்கிட்ட கதை கேட்குறாரு. கதை கேட்டு அந்த கதை பிடிச்சி போச்சு. நான் கதை சொல்கிற நேரத்தில் விஜய் சார் டாப் ஹீரோ. அன்னைக்கு பெரிய பெரிய இயக்குநர்களே அவர் கால்ஷீட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண உதவி இயக்குனர் பேரரசு கதையை கேட்டு ஓகே சொன்னார். அவருக்கு கதை தான் முக்கியம், பெரிய டைரக்டராக அதை பார்க்க மாட்டார். யாராக இருந்தாலும் அவருக்கு கதை பிடிச்சிருந்தா தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் ஓகே சொல்லுவார். திருப்பாச்சி கதை சொல்லி நான் நம்பவே இல்லை. ஒரு நாள் மேஜிக் மாதிரி போச்சு எனக்கு. அன்னைக்கு காலையில் தான் சூப்பர் கூட்டில் போய் கதை சொல்கிறேன். கதை பிடிச்சி போச்சு உங்களுக்கு. உடனே அன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. நீங்கள் ஈவினிங் போய் கதை விஜய்க்கு சொல்லுங்கள், விஜய் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் நம்பவே முடியல. ஏன்னா விஜய் சார்ட்டெலாம் நம்ம நெருங்குவோமா, நான் அவர்கிட்ட மூவ் பண்ணுற ஐடியாவே அந்த ஐடியா என்ன எனக்கு நினச்சி பார்க்கல. நான் கதை சொல்லும்போது நான் ஃபஸ்ட் டைம் நான் 5 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கேன். ரஜினி சார் நேராக பார்த்துட்டேன், கமல் சார் நேராக பார்த்துருக்கேன், விஜயகாந்த் சார் நேராக பார்த்துருக்கேன், அஜித் சார் நேராக பார்த்துருக்கேன், சூர்யா எல்லாரையும் நேராக பார்த்துருக்கேன். இந்த ஒரு மனுஷன் மட்டும் நேராக பார்த்ததே இல்லை. அது ஏதோ ஆண்டோட கணக்கு தான். கதை சொல்லும் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் நான் விஜய் சாரை நேராக பார்க்குறேன். இப்போ கதை சொல்ல போகிறோம். எனக்கு ஒரு சின்ன அவ்வளோ பிரச்சனை நம்பிக்கை இல்லை. திடீர்னு உட்கார வச்சுட்டாங்க, கதை சொல்ல போகிறோம், நம்ம சொல்லிடுவோம். அப்போ நடக்குன்னு ஒரு தைரியத்தில் சொன்னது தான் திருப்பாச்சி. கதை கேட்கும்போது விஜய் சாரோட அந்த ரியாக்ஷன் வச்சு கணிக்கவே முடியாது. ஆமாம் சார். நீ என்ன கதை சொன்னாலும் சரி, என்னதான் நீ காமெடியாக சொன்னாலும் சரி, நீ அழுது புரளாலும் சரி, அவர் ஃபேஸில் ஒரு சின்ன சுருக்கோடு வராது. ஃபஸ்ட் எப்படி உட்காந்துறோம் அப்படியே உட்காந்துருப்பார். நான் திருப்பாச்சி கதை சொல்லி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சு. நானும் காமெடி முடிவெட்டுற காமெடிலாம் சொல்லிட்டு சிரிச்சுனா சொல்கிறேன், நீ சிரிச்சு விழிக்கோ.
நான் சிரிக்க மாட்டேன். அப்போ ஒரு பொசிஷனில் என்னடா எந்த ரியாக்ஷனுமே இல்லையே, நம்ம சொல்கிற கதை பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு கதை சொல்லும்போதே ஒரு கேள்வி வருது. கதை பிடிக்குதோ பிடிக்கலையோ, கதை சொல்ல வந்துட்டோம், ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருவோம். இவர் ரியாக்ஷன் இருபத்தோம்னா அவங்களுக்கு கதை சொல்ல வராது. அவர் எப்படியோ இருக்கட்டும், நம்ம கதை நான் நாட்டுக்கு அப்படியே ஒரு செலைட் சொல்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன், சொல்லி முடிச்சிட்டேன். அப்படியே இருக்கார். இப்போ அது ஏதாவது சொல்லுவாரான பார்த்தா 5 நிமிஷம் ஹாலில் இருங்க. அந்த அருவா டைலாக் கூட எதுவும் சொல்லியா சார்? ஆடு வெட்டவும் மாடு வெட்டவும் பணம் வெட்டவும். நீங்கள் எதை வேணால் விட்டுங்க, ஏன்னா நீ ஆட்டை விட்டுங்க மாட்டை விட்டுங்க மனுஷனோட விட்டுங்க, எங்கிட்ட ரியாக்ஷன் எதிர்க்கக்கூடாது நீங்கள். அப்புறம் வெளியே கொஞ்சம் ஹாலில் இருங்க வந்துடுறாரு. நான் வெளியே வந்துட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் இப்போ அந்த 5 நிமிஷம் அந்த பதட்டம் இருக்கும்ல, என்ன சொல்ல போகிறாரு சொல்லிட்டோம் என்ன சொல்ல. ஆமாம், ஓகேன்னா நம்ம லைஃப் மாட்டுறோம், இல்லைன்னா ஏமாட்டுறோம், அவ்வளோதான். ரெண்டு தான், அவ்வளோதான். அப்படியே உட்காந்துருக்கேன். ஆனால் மனுஷன் டைம் கீப்பப் பண்ணுறது விஜய் சார் மாதிரி முடியாது. 5 நிமிஷம் சொன்னார்ல, கரெக்டாக 5 நிமிஷம் வராரு, வெளியே வந்தார், கை விடுத்தார். கதை நல்லா இருக்குது, நம்ம பண்ணுவோம். 2 தான், திருக்குறள் மாதிரி அந்த 2 வார்த்தை தான். திருக்குறள் கூட 2 வரி இருக்கும் சார். ஏன் 2 வார்த்தை தான், 2 வார்த்தை தான். சரி, ஒரு மனுஷன் அந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க, தங்கச்சி என்ன நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அதான் பேசணும்ல. ஆமாம், அவருக்குன்னா இதெல்லாம் மக்கள் பேசட்டும், ஓகே, நம்ம ஏன் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு அதை பற்றி எதுவும் பேசலை. கதை நல்லா இருக்குது, நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. நமக்கு அதான் முக்கியம். ஓகே, படம் பண்ணால் பார்த்துக்கிட்டோம், சூப்பரில் ஓகே ஆகி ஒரு ஹிட்டு கொடுத்தோம். கேட்கும் போதே இவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்லுங்கள் சார். இந்த மாங்கோட்டை டைலாக் சொன்னீங்களே, இந்த டைலாக்கை நம்ம உயிரை விட்டு சொல்லிக்கிருப்போம். அப்படியே ஆடு வெட்டிருக்கும் மாடு வெட்டிருக்கும் கோழி வெட்டிருக்கும் அதை வெட்டிருக்குன்னு இப்படி தலை நான் சொல்லிக்கிருப்பேன். அப்படியே இருப்பார். ஓகே போகலாம், போகலாம் பாரு. எனக்கு என்னடா நம்ம சொன்னோமே ஃபுல் டைலாக் மைக்கில் வாங்கிட்டாரா, சொன்ன உடனே ஓகேண்ணா போகலாம் பாரு. எனக்கு டவுட் இருக்கான், ஒரு டவுட்லேயே சரி ஓகே நம்ம திருப்பி என்னோட சார் நான் சொன்ன டைலாக் சொல்லுங்கள் சார் சொல்ல முடியும் அவர்கிட்ட, அவ்வளோதான். அப்புறம் கதை கந்தலாக போயிடும், அவ்வளோதான். நான் எனக்கே டெஸ்ட் வைக்கலான்ட்டு பார்ப்போன்ட்டு. ஆமாம், ஓகேப்பா. அப்போ அரை மனசுலேயே இவருக்கு ஃபுல் டைலாக் மைண்டில் வாங்கினாரா, நம்ம இவ்வளோலாம் எதிர்பார்க்குறோமே எப்படிலாம் பண்ணணும்ட்டு அது ஒரு பண்ணுவாரா, இந்த நினச்ச கொழி மாதிரியே இருப்பார் சின்னது. அப்படியே ஓகேண்ணா நான் கேமராமேன்ட்ட சார் போடலாம் சார் இருப்பேன். அவர் முடிப்பார், இடம் ரிஹர்சல் பார்க்கல. அப்புறம் அவர் கேமராமேன் பண்ணுவார், அதை நடந்துகிட்டு வரணும்ல, அங்கேயே ஃபோக்கஸ் மார்க் கொடுப்பாங்களா, அதுக்கு ஒரு சார் இந்த ஃபோக்கஸ் அங்கே இங்கே மார்க் பண்ணிக்கணும் சார், இது வரைக்கும் வரீங்க, ஒரு நடந்து வந்து டைலாக் பேசி நடந்து வந்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணிக்குவோம். சரி பாரு, நாங்கள் அப்படி எதிர்பார்ப்பேன், நம்ம சொன்ன மாதிரி டைலாக்காக பேசி நடிச்சிட்டு வருவார், ரிஹர்சல் பண்ணுவார், மானிட்டர் பார்த்துக்கலாம், அவருக்குள்ளே சொல்லிட்டு வருவார், மாங்காய் விட்டுருக்கும் மருத்துவ விட்டுருக்கும் தேங்காய் விட்டுருக்கும் தென்னை விட்டுருக்கும். இது எங்களுக்கே கேட்காது. நாங்கள் மார்க்கில் கட்ட நின்றுவார், இது மார்க்கு கேமரா நாங்கள் பார்த்துக்குவோம், ஓகே டேக் போகலாம் பாரு. சரி நானும் கேமரா மட்டும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே டேக் ஸ்டார்ட் கேமரா. அவங்க ரோலிங் பாரு, நீ ரோலிங் சொல்லிக்க என்ன பாருன்னு தெரியல எனக்கு ஆக்ஷன் பண்ணல. நீ ஆளை விட்டுத்த மாங்காய் அருவாத்துக்கு, நான் மாங்காய் விட்டுருக்கும் மரத்தை விட்டுருக்கும் தேங்காய் விட்டுருக்கும் தென்னை விட்டுருக்கும் விறகு விட்டுருக்கும் வெங்காயம் விட்டுருக்கும் அடிப்பா தூக்குனார் பாருங்க, சிலுத்துருச்சு. என்னடா என்னடா அப்படியே அமிழ் போய் மாதிரி இருந்தார், அப்படியே ரோடு போய் மாதிரி ஆகிட்டாரு. அப்படி அது மாதிரி அவரை கணிக்க முடியாது. நம்ம ஒரு டவுட்டில் இருப்போம், அந்த அந்த ஆக்ஷன் சொன்னால் எங்கேருந்து அந்த எனர்ஜி வரும் தெரியாது. நம்ம நினச்சோட 10 மடங்கு கூட கொடுத்துருவாரு. நான் ஃபஸ்ட் ஷூட்டிங்கில் திருப்பாச்சியில் ஃபஸ்ட்டு 2-3 சீன் எடுக்கும்போது இப்படி தான் இருந்தேன். அதனால் அதுக்கப்புறம் எனக்கு இந்த பயம் இல்லை சார். அப்புறம் பழகிடுச்சு, அப்புறம் பழகிட்டோம். ஆமாம் சார். இப்போது எல்இடியில் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாமா? ஸோ நீங்கள் அந்த அருவா பற்றி சீனெல்லாம் சொல்லிட்டீங்க சார், இந்த ஃப்ரேம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி காரைக்குடியில் ஷூட்டிங் நடக்குது. அப்போ அந்த வேட்டி கட்டிட்டு நான் தான் சில போஸ்ட்லாம் கொடுத்து ஸ்டில் எடுத்துட்டோம். அப்போ அந்த அருவா பிடிச்சி நிற்கிறது இப்படி அப்போ சரி வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அருவா வாயில் உங்கள் சார் மாதிரி பார்த்தாரு. என்னடா அது ஒரு பழமா அது அருவா வாயில் வச்சுருவாப்புல அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சார். சார் பவராக இருக்கும் சார், சரிண்ணா அப்படின்ட்டு இந்த வாயில் கைவிட்டு அந்த வேட்டை தூக்கி நிற்பார். அதுதான் ஃபஸ்ட் எடுத்தது, ஸ்டில் எடுத்தது. நீங்கள் படத்தில் அது வராது, இந்த காஸ்டியூமில் வரும். நான் ஸ்டில்லாக எடுத்துக்கிட்டு பப்ளிஷன் யூஸ் பண்ணிட்டு விட்டேன். ஆனால் இந்த அருவாவில் கவுண்ட் அந்த ஸ்டில்ஸு அந்த பவர் அவருக்கு மைண்டில் பதிஞ்சு வச்சு. என்ன தான் அருவாத்திற்கு கற்றுனா கூட அதில் எத்தனை ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட்டு குழந்த மாதிரி கேட்பார், அந்த அருவா வாயில் கவுறது எப்போ வரும் பாரு. வரும் சார் ஒரு கவுண்ட் கேட்பார்ல, ஆடு இப்போ கடை வெட்ட போகிறாங்கட்டு. அந்த மாதிரி அப்போ ஃபைட் எடுக்கும்போதெல்லாம் அந்த அருவா கவுறது எப்போ வரும் பாரு. என்னடா விட மாட்டார் போல இருக்குதே. நமக்கு படத்தில் வைக்கிற ஐடியா இல்லை,
ஏதோ போஸ்ட் கொடுக்க எடுத்துட்டான்ட்டு. அப்புறம் அந்த மஞ்சள் சந்தனம் பூசின ஃபைட்டு அதை எடுத்துருக்கும்போது அவருக்கு என்னடா அது இந்த ஃபைட்லேயும் இவங்க வைக்க விட மாட்டாங்கன்னு அப்போ கேட்டார். அந்த அருவா வாயிலுக்கு வருது எப்போ வரும்டா. சரி இது விட மாட்டார் போல இருக்குது அப்படின்ட்டு, இல்லை சார் அடுத்து அதான் சார்ட்டேன். ஓகே நானும் ஃபேஸில் பவர் கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு, வச்சுருவாங்க இவ்வளோ ஓகேன்ட்டு. அப்புறம் யோசித்தேன், இது வைக்கலன்னா இந்த திருப்பதி என்ன கிட்டு கொடுத்தாலும் நமக்கு திருப்தி வராது. அது வெளியில் ஓடினா கூட அந்த அருவா கவாமோட விட்டோமே அப்படின்னு ஒரு குறை இருக்கும் போல இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ்காரனை வெட்டுறதுக்கு முன்னாடி அருவா வாயில் கவ வச்சுருவோம் அவன் டயலாக்லாம் பேசி அருவா கவி அதுக்கப்புறம் எலுமிச்சு பழத்தை அதில் சுருகி. ஆமாம், வெறு அருவாவில் வெட்டினா தான் அது கொலை, நடக்க போகிறது கொலை இல்லை பாதம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வாயில் காப்பி வெட்டியை வடித்து வெட்டுவார். அவர் வந்து கடைசி அருவாவை கவாமல் விடலை அவர். இந்த மேக்கப் இது கலைஞ்சிடக்கூடாது, கண்டினியூட்டி கலையக்கூடாதுன்னு இப்படியே போயெல்லாம் சாப்பிட்டு வருவாராமே சார். அப்படியா? ஏன்னா சந்தனம் வந்து நம்ம வந்து மேக்கப் மாதிரி போட்டோமே தவிர சந்தனத்தை பூசணும், ஆனால் அது வந்து குளிர்ச்சி. காலைல போட்டால் அவர் மதியம் சாப்பாடும் அந்த மேக்கப்பில் தான் சாப்பிடுவார். பிரேக் அது பேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் அவர் கழுவிட்டு கிளம்புவார். 2 நாள் ஃபுல்லாக இருந்தது நினச்சி பயங்கர கோல்டு ஆயிடுச்சு அவருக்கு, வாய்ஸ் மாறுது. எனக்கு என்னடான்ட்டு அப்புறம் என்ன சார் அப்படின்னா, இல்லை நான் ஃபைட் ஃபுல்லாக முடிச்சிடுவோம் அப்படின்னு தொடர்ந்து 5 நாள் ஃபைட் வராது. 5 நாள் தொடர்ந்து அது கோல்டோடு தான். அது மூணாவது நாள் 4வது நாள் 5வது நாள் ஃபுல் கோல்டு அவருக்கு. அது ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் இன்னொன்று எப்படின்னா, சந்தனம் பூசிடும்ல கொஞ்சம் வச்சு வெடிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப காய்ச்சினா ஊந்துடும். ஆமாம், காஞ்சா ஆரம்பிச்சு அப்போ திருப்பி டச் அப்போ திருப்பி அது காயிற நேரத்தில் திருப்பி இந்த ஸ்ப்ரே வச்சு அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது. இது மேக்கப் மேனுக்கு மேக்கப் போட்டதை விட கஷ்டம். இது காயாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல மேக்கப். அப்போ போய் ஸ்ப்ரே அடிச்சுட்டே பார்ப்பல. சார் நீங்கள் சொன்னீங்க இந்த கதை சொல்ல போகும்போது அவர் பெருசாக ரியாக்ஷன் காட்டல அப்படின்ட்டு. பட் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாருக்கு ஒரு தங்கச்சின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம். தங்கச்சி சென்டிமெண்ட் சீன்லாம் வரும்போது அவர் ஏதாவது பேசியிருக்காரா சார்? அது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அந்த மாதிரி சீன்ஸ்க்கு? தங்கச்சி சீன் எடுக்கும்போது மற்ற நேரம்லாம் என்ன பண்ணுவார், டக்குனு கேரம்லாம் போயிடுவார். இந்த சீன் எடுக்கும்போது கூட உட்காருவார். அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஒரு ஃபீல் இருந்திருக்கு அவருக்கு. அது வெளியே சொல்ல மாட்டார், எதுவுமே வெளியே சொல்ல மாட்டார் அவர். அந்த சாங் போட்டுக்காம ஃபீல் ஆகிட்டார். என்னதான் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆயி புட்டோம், பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா அதெல்லாம் போட்டுக்காம கொஞ்சம் ஒரு ஃபீல். நான் சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகும்னா சில சொல்லுவார் இந்த மாதிரி. அதில் அந்த சாங் கேட்டு சொன்னார். ஆனால் பர்சனலாக தங்கச்சி மேலே பாசம் இருக்குது. இந்த படத்துலேயும் தங்கச்சி சென்டிமெண்ட்டாக எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. அப்படியே தளபதி வந்து ஆக்டராக நிறைய விஷயம் சொன்னீங்க. அடுத்து அவரோட பயணம் வந்து அரசியல் நோக்கி இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அரசியலுக்கு தேவை, யாராக இருந்தாலும் ஒரு அரசியலுக்கு வர முதல் தகுதி மக்களை நேசிக்கணும், மக்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கணும். இது ரெண்டும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அரசியலுக்கு வர்றதுக்காகலாம் இன்றைக்கி உதவி செய்யலை, இன்றைக்கி செஞ்சுட்டு தான் சொல்லலாம் எல்லோரும். நான் திருப்பாச்சி கமிட்டான டைம் அவர் வீட்டுக்கு போயிருப்பேன். அப்போ சாலை கிராமத்தில் வீடு. ஒரு வீட்டுக்கு போவேன்னா பார்த்தா ஹால் ஃபுல்லாக நோட் புக் அடிக்கிருக்கு, உட்காரோட இடம் இருக்காது. என்னடா இவ்வளோ நோட் புக் இங்கே அடிக்கிருக்கு அப்படின்னு அப்போ நான் கேட்டேன். என்னட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு அப்போதுலேருந்தே புக் அனுப்பியிருக்காரு, நோட் புக் அனுப்பியிருக்காரு. இது இப்போ இல்லை, திருப்பாச்சி பண்ணும்போது நான் கண்ணால் பார்த்தது. அதுக்கு முன்னாடியே பல வருஷம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாணவ மாணவிகளுக்கு ஏழைகளுக்கு உதவுற மனப்பான்மை வளரும் காலத்திலே அவருக்கு இருந்திருக்கு. அவர் வந்து வெளியே தெரிஞ்சது சில விஷயங்கள், வெளியே தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு நீலாங்கரை நான் இருந்தேன். அப்போ நீலாங்கரையில் தான் விஜய் சார் வீடும், அங்கே தான் நானும் இருந்தேன். காலையில் பெல் அடிக்குது, திறந்தா ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாங்க. வெளியில் பார்த்தா புது ஆட்டோ. என்னென்னா, சார் புது ஆட்டோ நேற்று ஃபஸ்ட்டு ஓட்ட போகிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஏறி உட்காரணும் அப்படின்னாப்புல. சம்மந்தம் எனக்கு புரியல. எனக்கு ஏன்டா யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் புது ஆட்டோ வாங்கியிருக்காரு, அவங்க அப்பா அம்மா உட்கார வைக்கலாம், யாரோ உட்கார வைக்கலாம், நம்மளும் உட்கார வச்சு ரவுண்டு போகணுங்கிறாரு. அப்புறம் எனக்கு புரியாமல் கேட்டேன் என்னன்ட்டு. அப்போது சொன்னார், இல்லை சார் இது விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோ, ஏன்னா நான் கஷ்டப்படுறோம்ட்டு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா விஜய் சார் உட்கார வச்சு தான் ஓட்டணும்னு என்னோடய ஆசை எங்களுக்கு. ஆனால் அது முடியாது, கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் விஜய் சார் வச்சு திருப்பாச்சி சிவா 2 ஹிட்டு கொடுத்தவங்க, 2 கூட ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் வச்சு டைரக்ட் பண்ணால் நீங்கள் அதில் உட்காந்தா எங்களுக்கு விஜய் சார் உட்காந்த மாதிரி திருப்தி இருக்கும் சொன்னப்பில். அப்போ என்னடான்ட்டு ஓகேன்ட்டு உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு போனீங்கள கையில் எதாவது கொடுக்கணும்ல, அது வேணாம் வச்சுக்கன்ட்டு கொடுத்தேன். இது மாதிரி இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் என்ன ஒன்று அவர் அது கண்டிஷன் போட்டிருக்காரு, நீ ஆட்டோவுக்கு பின்னாடி இந்த என் ஸ்டிக்கரை ஓட்டுறது இதெல்லாம் வச்சுக்காத, என்ன
என் மனசில் வச்சுக்கோ, ஆட்டோவில் போகலாம் ஓட்டாதுன்ட்டு அது விட கிடச்சி எனக்கு. ஏன்னா நிறைய பேர் சில ஹீரோக்கு போட்டெல்லாம் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, அது இல்லாமல் இருந்துச்சு. அது சொல்லியிருக்காரு பண்ணாதுன்ட்டு. இதுவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சார் இந்த இடத்துல நான் ஒன்று நினைவுபடுத்தணும். சிவகாசி படம் அப்போ வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நிறையா உதவி பண்ணாருன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், சிவாசிக்கு போயிட்டார் அவர். பையன் பிறந்து பேர் என்னன்னா ராணுவத்துக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி ஒரு ஊருக்கு பேர் மறந்து வச்சு, இந்த ஊர் வேலூர் பக்கத்தில் நினைக்கிறேன். ராணுவப்பேட்டை. கரெக்ட். அப்போ அந்த தாட்டு உங்களுக்கு அந்த தேசபக்தி இருக்கனால தான் ஒரு ராணுவ வீரர்கள் நிறைந்து அந்த ஊருக்கு போய் போகணும்னு தோணி இருக்குதுங்களா. இதெல்லாம் வந்து அடிப்படை தகுதிங்கிறேன். ஒரு அரசியல்வாதிக்கு இந்த இதெல்லாம் இருக்கணும். என்ன இருக்கணும், உதவுற குணம் இருக்கணும், மக்களை நேசிக்கணும், தேசத்தை நேசிக்கணும், நாட்டை நேசிக்கணும். அது மாதிரி நம்ம படங்களில் எங்கெங்கே நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தணும், மக்கள் மேலே உள்ள அந்த அக்கறையை வெளிப்படுத்தணும். அது மாதிரி தொடர்ந்து கத்தி படமாக இருக்கட்டும், துப்பாக்கி படமாக இருக்கட்டும், நிறையா படங்களில் அதை வெளிப்படுத்துவார். தேசபக்தியும் வந்து துப்பாக்கி, கத்தியில் வந்து விவசாயிகளுக்கு குரல் கொடுப்பார். அப்படியே இதெல்லாம் எப்படின்னா அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கணும். அதெல்லாம் அவருக்கு இருக்கிறனால அவருக்கு அரசியலுக்கு வர தகுதி இருக்குது, நாட்டு ஆள்றதுக்கும் தகுதி இருக்குது. தேங்க்யூ. ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ண விஷயங்கள், அவர் கூட இருந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. பட் வந்து நீங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள், அதாவது வந்து உதவி வந்து இப்போ இருந்தில்ல, அப்போ இருந்தே சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது வந்து வெளியில் ஒரு பப்ளிசிட்டி மாதிரி ஆக வேணாங்கிறதுல அவர் உறுதியாக இருந்திருக்காரு. அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நாங்கள் எல்லாருமே அவருக்கு எப்பயுமே ரசிகர்களாக இருக்கோம். அண்ட் ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லும்பொழுது நல்லா பஞ்ச் ஆகட்டும், இல்லை ஒரு இதாகட்டும், நல்லா பளிச்சுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி கணிக்கிறீங்க சார். நீங்கள் அப்பயே ஒரு விஷயத்தை கணிச்சிருக்கீங்க. இப்போ வரும் பாருங்கள், இந்த கோட்டில் காம்போ ஆவாங்கங்கிறத நீங்கள் அப்பயே கணிச்சிருக்கீங்க. அதில் வெங்கட் பிரசாத் வந்து ஆக்டரு, மச்சான் இப்போ கோர்ட்டில் வந்து இயக்குனர். நம்ம அப்போ நினைக்கல நாளைக்கு விஜய் சாரே வச்சு ஒரு நாளைக்கு படம் இயக்குவார் அப்படின்னு நம்ம அப்போ நினைக்கல. ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்த்தோம். இன்றைக்கி உச்சத்தில் அப்படியே விருட்சமாக விஜய் சார் வளர்ந்துருக்கிற நேரத்தில் கூட இணைஞ்சு பண்ணுறது பெரிய விஷயம். கண்டிப்பாக கோட் பெரிய ஹிட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ தளபதிக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் ஒன்லைன் வச்சுருக்கீங்க? உங்கள் ஸ்டைலில் ஒரு ஒன்லைன் சொல்லுங்கள் சார். அரசியல் தான். இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறது மாதிரி அயோக்கியத்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டை வைக்கிறதுக்கு சமம். மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி, ஏன்னா இன்றைக்கி நிறைய கஷ்டப்படுறவங்க ஏழ்மையில் இருக்கவங்க அவங்களுக்கு 5000 நீட்டும்போது எப்படி வேணாம்பாங்க. அப்போது அந்த இயலாமையை, அவங்க வறுமையை பயன்படுத்தி பணத்தை கொடுத்து தனக்கு ஓட்டு வாங்குறாங்கல்ல, அவங்க தான் தேசத்திலே முதல் குற்றவாளி. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவனும் தேசத்துரோகி, ஓட்டுக்காக பணம் வாங்குறவங்களும் தேசத்துரோகி. இதை வலியுறுத்துகிற மாதிரி கதையில் விஜய் சார் நடிக்கணும். ஏன்னா விஜய் சார் மாதிரி ஆள் சொன்னால் தான் இன்றைய தலைமுறை இங்கே இருக்காங்க, ஃபுல்லாக இன்றைய தலைமுறைகள் எல்லாருக்கும் ரீச் ஆகும் நல்லா. ஆமாம், இவங்கெல்லாம் என்னென்னா இவங்களும் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்க. இவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராவது வாங்கும்போது அது எவ்வளோ ஒரு தப்புங்கிறத உணர்த்துறது விஜய் ரசிகர்கள் கூட இவங்களோட கடமை. அது நாங்களும் காத்துட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக அப்படி ஒரு படம் உங்கள் அப்போ ஒன்லைன் அதை விஜய் சார் சொல்லும்போது தான் உங்களுக்கு சிலர் சொல்லும்போது தான் மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ நான்லாம் போய் என்ன தான் நான் இதை கற்றுனா கூட அவங்க மேலே ஏறாது. சொல்கிறவங்க சொல்லணும். அப்போ விஜய் சார் மாதிரி மக்களை கவர்ந்த ஒரு ஆள் சொல்லும்போது தான் விஜய் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். போல்டாக ஒரு வார்த்தை சொல்லட்டும் அடுத்த அறிக்கையில், அவர் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, நம்மகிட்ட கொள்ளையடித்த பணத்தை தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க, அந்த பணம் அவங்க பணம் இல்லை. இதை வலியுறுத்தி கதை ஒன்று வரணும். ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒருத்தன் வாங்கும்போது அப்போ நம்ம மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிற விஷயங்கள் எகுருது. 2000 கோடி இருந்தது, இன்றைக்கி 1,00,000 கோடி மாறிச்சு. அப்போ இதுக்கெல்லாம் ஒருத்தர் ஆப்பு அடிக்கணும்னா, ஆப்பு வைக்கணும்னா அது விஜய் சார் மாதிரி ஒரு மாதம் ஆகணும். சூப்பர் சார். கண்டிப்பாக உங்கள் இயக்கத்தில் இந்த ஒன்லைனில் ஒரு படம் வரணும், அது நம்ம தளபதி நடிக்கணும். அண்ட் நிஜமாவும் இது வந்து நடக்கணும். அண்ட் நம்ம ரசிகர்கள் வந்து உங்களுக்காக ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க சார். இப்போ எல்இடியில் ஒரு டைலாக் வரும், அதை நீங்கள் இந்த தருணத்தில் சொன்னால் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது மாதிரி எப்படி நான் பேச முடியும் சார்? இந்த காம்போக்காக எல்லாருமே வெயிட்டிங், ரொம்ப நாளாக வெயிட்டிங், அதனால தான் சார். we are waiting. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த தருணத்தில் எங்கள் கூட வந்து நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். நீங்கள் தளபதிக்கு என்ன விஷ் சொல்ல விரும்புகிறீங்க? தளபதி அவர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதி பிறந்த நாள். இதில் ஒரு விஷயம் வந்து அவங்களாம் தெரியணும். ஏன்னா ரசிகர்கள் எந்தளவுக்கு நேசிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அவர்கிட்ட கதை சொல்லி காலேஜ் கேட்கும்போது 90 நாளுக்குள்ளே அவருடைய பிறந்தநாள் வந்தால் ஜூன் 22ஆம் தேதி இந்த டேட்டுக்குள்ளே வந்தால் சொல்லுவார், என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் ஷூட்டிங் வச்சுக்காதீங்க, ஏன்னா அதை நான் ரசிகரை சந்திக்கிற நாள்.
சூப்பர் சார். ஆமாம், என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரசிகரை சந்திக்கணும், அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்கன்னு கண்டிஷன் போகிற அளவுக்கு ரசிகர் மேலே அவர் அக்கறை வச்சுருக்கார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவருடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆமாம், இளைய தளபதிக்கு தலைவருக்கு என் மனமார்ந்த இதயபூர்வ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கணும், அவர் லட்சியம் நிறைவேறணும். இந்த உயரம் பத்தாது, அவருடைய உள்ளத்துக்கு மேலும் 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 அவருடைய உயரம் கூட வேண்டும். நாட்டு மக்கள் அவரால் பயனடைய வேண்டும். அவருக்கு என்னுடைய இதயபூர்வ நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அவர் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் சொல்லுண்டு அடிக்கிறதுல அவர் சிவகாசி. ஆஹா, சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். Behind Woods தளபதி Golden 50 டைட்டில் ஸ்பான்சர் Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil and GT Holidays, South India's #1 travel brand, supported by Chennai's Amirtha Group of Institutions. Chennai's Amirthaல ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Woods Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College. Anuj Tiles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jaychandran, E-Spa Traditional Thailand Massage. Fashion partner Yasko Shirts and Trousers.